இந்த வீட்டை கட்டும்படியாக கிருபை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக ஆண்டருக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்தலாம். அவருக்கு 2 குழந்தைகளையும் ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஆண்டருக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்கிறோம். நாம் ஆண்டருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி விரும்பும்போது அவருடைய வார்த்தையை கனமண்ணி அவருக்கு அதிகமான ஜீவிக்கும் போது ஒரு குறை இல்லாமல் நம்ம மிக நேர்த்தியாக ஆண்டர் நடத்துவார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் ரகசியம். அவருடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது நம்முடைய காரியங்களில் அவர் பார்த்து கொள்வார். இப்பொழுது நம்முடைய தியானத்துக்கு உதவியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 19 முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். லூக்கா 19:1 முதல். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகி என்னப்பட்ட ஒரு மனுஷன் அவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நடந்த சமூகத்தில் ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்கிறோம். அவர் எரிகோ என்ற அந்த பட்டணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கும் பொழுது எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனாகிய ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகி என்னப்பட்ட மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க விரும்பினான். ஆயக்காரன் என்று சொன்னால் வரி வசூலிப்பவன், வருமான வரி வசூலிக்கிறவன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக வரி வசூலிப்பவன். வரி வசூலிப்பை கண்டால் யாருக்குமே பிடிக்காது. அதுலேயும் இவன் அநியாயமான வரி வசூல் பண்ணினான், லஞ்சம் அதிகமாக வாங்கினான். அதனாலே அவன் அதிகமாக சொத்து சேர்த்து ஐஸ்வர்யவனாக பணக்காரனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு அந்த இயேசுநாதரை பார்க்க வேண்டும் என்று அந்த வாஞ்சி இருந்தது. அவன் குள்ளனாக இருந்தபடியால் என்ன செய்தான், அவன் ஜனக்கூட்டத்துக்கு முன்னாடியே ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். அவன் மற்றவர்கள் என்ன நினைப்பாருன்னெல்லாம் அவன் கவலைப்படவே இல்லை, வெக்கப்படலை. ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து இயேசுநாதரை பார்க்கலான்னு சொல்லி அவன் வாஞ்சியாக இருந்தான். ஆனால் அந்த மரத்துக்கிட்டக்க வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து பேர் சொல்லி அழைக்கிறார். யாருமே சகையை கவனிக்கவே இல்லை. அவன் மரத்துலேயே இப்போ ஏறி போய் உட்கார்ந்ததை பார்க்கவே இல்லை, யாருமே கவனிக்கலை. எல்லாருமே இயேசுநாதரை தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏனென்றால் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். செத்து போனவர்களை கூட உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினது மாத்திரம் இல்லை, கண் தெரியாதவர்கள் கண் பார்வை கொடுத்தாரு. நடக்க முடியாதவர்களை நடக்க பண்ணினார். படுத்த படுக்கையாக இருந்தவெல்லாம் கூட எழுந்து நடக்க முடியாது செய்தார். ஊமையர்கள் பேச முடியாது செய்தார். இதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு தெரியும். அதனால தான் இயேசுநாதர் எங்கே போனாலும் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் சென்றது. அவன் இந்த இயேசுநாதரை பற்றி ஒருவேளை சகையும் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அதனால் அவரை பார்க்குறக்க வாஞ்சையாக இருந்தான். அந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்க்குறாரு. அவன் அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துருந்தான் இல்லையா, அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்த உடனே அவன் பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அவன் பேர் எப்படி தெரியும், யாருமே சொல்லலை. ஆனால் சகையவே நீ இறங்கி வா அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் நம்மை உண்டாக்கின தேவன் அவர், மனித அவதாரம் எடுத்து வந்த தெய்வம் அவர். மனிதன் பாவத்தின் நிமித்தமாக தெய்வத்தோடு உள்ள உறவை இழந்து விட்டான். பாவமானது என்ன செய்கிறது, நம்மை தெய்வத்திடமிருந்து பிரித்து விடுகிறது. நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவை அது துண்டிக்கிறது. அதனால தான் மனுஷனுக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, என்ன பிறகு எங்கே போ அது என்றெல்லாம் தெரியவில்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஆனால் தன்னை வெளிப்படுத்துவதற்காக அந்த பாவத்தின் நிமித்தமாக நாம் கடவுளுக்கும் நமக்கும் இந்த உறவை இழந்து விட்டோம் இல்லையா, அந்த உறவை திருப்பி தருவதற்காகத்தான்
அன்றாய் இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருந்த அவர் மனித அவதாரத்துக்கு வந்தார், நம்மை போல வந்தார், ஏழ்மையான குளத்தில் வந்தார், ஒரு பரதேசியை போல அவர் ஜீவித்தார். அந்த அன்றாய் இயேசு கிறிஸ்து தான் இப்பொழுது சகைவை பேர்சில் அழைக்கிறார். நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நம்ம உண்டாக்குன தேவன் நம்முடைய வீட்டில் தங்குறதுனா எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அதை விட பெரிய பாக்கியம் வேறு ஒன்றுமே இல்லை. அன்றாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் தங்கினால் நம்முடைய வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் இருக்கும். சண்டை சச்சரவு வாக்குவாதம் அதெல்லாம் இருக்காது. அவர் மெய்யான சந்தோஷ சமாதானத்தை தர தேவன், பாவத்திலேருந்து நம்மை விடுவிக்கிற தேவன், பாவத்தை மன்னிக்கிற தேவன். அதுக்காக தான் அன்றைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், நம்முடைய பாவத்தை போக்க வந்தார். அதனால் இங்கே சகையை பார்த்து நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் உங்கள் வீட்டில் தங்கணும்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார். உடனே சகைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே சந்தோஷமாக அவரை அழைத்து கொண்டு தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே அவன் என்ன சொல்கிறான், மற்றவங்களும் என்ன சொல்கிறாங்க, இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டில் போய் தங்க போகிறாரே அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. நம்ம இயேசுநாதர்கிட்ட வரும்போது நம்ம மெய்யான தேவனை நாம் பார்க்க வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், மெய்யான தேவன் யார் அவரை கண்டுபிடிக்க வேண்டும்னு சொல்லி நாம் தேடும் பொழுது மற்ற நம்மை சுற்றி இருக்க ஜனங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், முறுமுறுப்பார்கள். அதை பற்றி நான் கவலையப்படக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த சகையும் கவலைப்படலை, அன்றாய் இயேசு கிறிஸ்துவும் கவலைப்படவில்லை. இவர் பாவியான மனுஷனத்தில் தங்கும்படி போனாரே அப்படின்னு முறுமுறுத்தாங்க. அதை பற்றி இயேசுநாதரும் கவலைப்படல, சகையும் கவலைப்படல, சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனான். அப்புறம் என்ன சொல்கிறான், சகையை ஆண்டரை பார்த்து, ஆண்டராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நான் ஆசைகளில் பாதியை ஏழையில் கொடுக்குறேன்னு சொல்கிறான். நான் ஒரு இடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் வாங்கியிருக்கிறான், நிறைய லஞ்செல்லாம் வாங்கியிருக்கான், அவன் அநியாயமாக வரி வசூல் பண்ணியிருக்கிறான், அதெல்லாம் நாளத்தினையாக திரும்ப செலுத்துகிறேன்னு சொல்கிறான். ஆண்டராய் இயேசு கிறிஸ்து ஒன்றுமே சொல்லலை, அவனாகவே இதெல்லாம் சொல்கிறான். அப்போ ஆண்டராய் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வந்தவுடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறத பார்க்குறோம். சந்தோஷமாக சொல்கிறேன். அதுக்கு முந்தி பணம் பணம் பணம்னு அலைந்து கொண்டிருந்தான், பண ஆசை பிடித்தவனாக இருந்தான். இப்பொழுது என்ன சொல்கிறான், என் ஆசையெல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன், யாருத்துலேயும் அநியாயமாக வாங்கினால் நாளத்தினையாக திரும்ப செலுத்துகிறேங்கிறான். 1000 ரூபா வாங்கினா திரும்ப எவ்வளோ கொடுப்பான், 4000 ரூபா திருப்பி தரேன் அப்படிங்கிறோம். அந்த ஐயோ நம்ம என்ன செய்வோம், எல்லா பணத்தையும் கொடுத்துட்டா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் கவலையப்படலை. யாராவது இப்படி செய்வாங்களா? தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் ஏழையில் கொடுக்குறேன்னு சொல்கிறான், அநியாயமாக யார்கிட்ட வாங்கினா நாளத்தினே திரும்ப தரேங்கிறான். அப்போ அவனுக்கு என்ன இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனுக்கு என்ன இருக்கும், அதை பற்றி அவன் கவலைப்படலை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளத்தில் வந்தார். அவன் வீட்டில் மாத்திரம் இல்லை, உள்ளத்திலேயும் கூட வந்தார். அதனால தான் வாழ்க்கை மாறியது. அப்போ ஆண்டராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறாரு, நம்முடைய பாவத்தை மன்னிக்க வந்தார், நமக்காக சிலுவையில் அவர் பலியானார். அதுக்காக தான் அவர் இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போது அந்த சகையும் கூட இந்த ஆண்டராய் இயேசு கிறிஸ்து தன் வீட்டில் ஏற்றுக்கொண்ட உடனே 9வது வசனத்தில் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு முந்தி அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரலை, இல்லை. ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாது, பாவத்திலேருந்து விடுதலை இல்லை, பாவ மன்னிப்பும் கிடைக்கல. இப்போ ஆண்டராய் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஆண்டராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இழந்து போன மனிதர்களை தேடி கண்டுபிடித்து ரட்சிக்க தான் நான் உலகத்துக்கு வந்தேன்னு சொல்கிறார். வேறு எந்த நோக்கத்தோடும் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை, இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக அவர் வரவில்லை, நமக்காக சிலுவையிலே பலியாவதற்காக வந்தார், நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆண்டராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்தியிருக்கும் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் தங்களுடைய பாவத்தையும் கருமத்தையும் தொலைப்பதற்காக ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொண்டு போய் கோயிலில் பலி செலுத்துவாங்க, கடாவை வெட்டுவாங்க, பலி செலுத்துவாங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது தேவனுடைய பிரமாணம். ஆகவே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவே நம்முடைய முன்னோர்கள் பலி செலுத்துகிறாங்க. ஆனால் கடவுள் பார்த்தார், எவ்வளோதான் பலி செலுத்தினாலும் மனுஷனுக்கு பாவத்திலேருந்து விடுதலை இல்லை. அவன் பாவம் செய்கிறவன் பாவம் செஞ்சுட்டே தான் இருக்கான், குடிக்கிறவன் குடிக்க அடிமையாக இருக்கிறான், லஞ்சம் வாங்குறவன் லஞ்சத்துக்கு அடிமையாக இருக்கிறான், பொய் சொல்கிறவன் பொய்க்கு அடிமையாக இருக்கிறான், பண ஆசைக்கு அடிமையாக இருக்கிறவன் பார்க்குறோம்.
பல விதமான ஆசை இச்சைகள், துன்மார்க்கமான ஜீவியம் அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்படியே குடித்து குடித்து தண்ணியும் கெடுத்து தன் குடும்பத்தையும் கெடுக்கிறதை நாம் பார்க்குறோம். அவை மனிதனுக்கு அதிலேருந்து விடுதலை இல்லை. அவை விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதை இங்கே சொல்கிறார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இழந்து போன அந்த மனுக்குலத்தை தேடி கண்டுபிடித்து மீட்டு ரட்சிக்க, அவர்களுடைய பாவத்தை மன்னித்து திரும்பவும் அவர்களை என்னுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவை அவிதமான ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த சகேயுக்கும் அவனுடைய வீட்டுக்கு வந்தது. சகையுடைய வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லும்போது அவனோட குடும்பத்துக்கு வந்ததுன்னு அர்த்தம். அவன் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாளில் ஏற்றுக்கொண்டார்கள். முழு குடும்பத்துக்கும் மெய்யான சந்தோஷமான கிடைத்தது. நாம் நினைக்கிறோம் நல்ல வசதியாக இருந்தால், நிறைய பணம் இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஒரு நாள் அது கிடையவே கிடையாது. எவ்வளோ பணம் இருந்தாலும் வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷம், சமாதானம், திருப்தி இல்லாத மக்களை நாம் பார்க்குறோம். நான் சமாதானத்துக்காகவும் சந்தோஷத்துக்காக தான் நான் குடிக்கிறேன், கவலையை மறக்க குடிக்கிறேன் அப்படிம்பாங்க. குடிச்சு அவனும் சேர்த்து குடும்பமும் வீணாக போகிறதை நாம் பார்க்குறோம். அவை மெய்யான சந்தோஷமானத்தை நான் எங்கேயும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்கின தேவன் அவர் தான் நமக்கு மெய்யான சந்தோஷமானத்தை தர முடியும். மார்க் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் விதமாக சொல்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து இருந்தபோது அவர் சொன்ன ஒரு வார்த்தையானது, மனுஷனுக்குள்ளே 20வது வசனம், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்கிறார். அவன் சாப்பிட்ற சாப்பாடோ வேறு எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் 21வது வசனம், மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேஸ்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கான இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கடவுள் பாருங்கள், ஒரு பரிசுத்தமான கடவுள். எல்லாருமே அதை ஒத்துக்கொள்கிறோம். கடவுள் பரிசுத்தமானு சொல்கிறோம். கோயிலுக்கு போகும்போது நன்றாக குளித்து விட்டு புதிய ஆடைகளை உடுத்தி கொண்டு நாம் போவோம். கோயிலுக்குள்ளே போய் யாராவது குடிப்பாங்களா? யாராவது சண்டை போடுவாங்களா? கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா கோயிலில் கடவுள் இருக்கிறாரு, அவர் பரிசுத்தமான கடவுள். அப்போ அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கனத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயபக்தியாக போகிறோம். எல்லாம் நல்லது தான். கோயிலுக்குள்ளே போகும்போது பயபக்தியாக போடுறோம். ஆனால் கோயிலை விட்டு வெளியே வந்த உடனே நம்முடைய வாழ்க்கை பயங்கரமாக இருக்குது. எல்லாம் தாறுமாறான வாழ்க்கையாக இருக்குது. அதுதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. மனுஷனுடைய இதயத்துக்குள்ளேருந்து பெறப்படுகிற அசுத்தமான காரியங்கள், பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், பெருமை, கபடு, களவு, பொருளாசை, காம விகாரம், தூஷணமான கெட்ட வார்த்தைகளை பேசுவது, இதெல்லாம் எங்கேருந்து புறப்படுது? மனுஷனுடைய உள்ளம், மனுஷனுடைய இதயத்திலேருந்து புறப்பட்டு மனுஷனுடைய இதயத்தை தீட்டுப்படுத்துது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சகையை பார்த்து நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும்னு சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? நம்முடைய இருதயமாகிய வீட்டில் அவர் தங்கணும்னு சொல்லி விரும்புகிறார். நம்ம உண்டாக்கின தேவன் நம்முடைய இதயத்துக்குள்ளே தங்க வேண்டும்னு சொல்லி விரும்புகிறார். நம்முடைய இதயத்துக்குள்ளே தங்கும்போது நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்முடைய உள்ளத்திலையும் நம்முடைய இல்லத்திலையும் சந்தோஷம், சமாதானம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி எத்தனையோ பணக்காரர்கள் கூட சந்தோஷம், சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. வீட்டில் ஒரே பிரச்சனை அதிகமாக கடைசியில் என்ன செய்கிறாங்க? தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சில பேர் கடன், பயங்கரமான கடலில் மூழ்கி அந்த கடனை கந்து வட்டி கடன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அதிகமாக கடைசியில் வேறு வழியே இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கொள்கிறான்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் காரணம் மனுஷனே தான். அவர் தவறான வழியிலே சென்று பண ஆசை உள்ளவர்களாக மாறி தங்களை தாங்களே கெடுத்துக் கொள்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று இந்த வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அவை இந்த பண ஆசையிலேருந்து விடுதலை தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால தான் முடியும். அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய சந்தோஷம், அந்த தெய்வீக சந்தோஷம், சமாதானத்தினாலே நம்மை நிரப்புகிறார். யோவான் சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் சொல்லும்போது, உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறாரு. உலகத்தை கொடுக்குற பிரகாரமாக நான் கொடுப்பதில்லை, நான் தர்ற சந்தோஷம், சமாதானம் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். நிலையான சமாதானத்தை
அவர் ஒருவர் தான் நமக்கு தர முடியும், வேறு யாராலும் தர முடியாது. அதுக்காக தான் அவர் சிலுவிலே பலியானார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் மரித்து அடக்கமிடப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். திரும்பவும் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். ஆகவே யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக இந்த உலகத்தில் பரிசுத்தமாக ஜீவிக்கிறார்களோ, பரிசுத்தமான தேவன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ நாம் கூட பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அப்படி நாம் பரிசுத்தமாக ஜீவிக்கும் போது நமக்கும் தெய்வத்துக்கும் நல்ல உறவு உண்டாகும். அப்போது அவர் வரும்போது நாம் அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். இப்போ நம்முடைய வீட்டுக்கு நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்க, யாருன்னே தெரியாதவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிடுவாங்களா? நான் வர்றேன்னு தெரியாதா, சாப்பாடு கொண்டாந்து கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன். அது ஒரு பிச்சைக்காரன் வந்து நேராக வீட்டுக்குள்ளே வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு ஒரு பிச்சைக்காரன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கிட்டோம், அவங்க சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது நேராக வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப உரிமையோட அதிகாரமாக சாப்பாடு எடுத்து வைமா, கொடும்மா, இன்றைக்கி என்ன செஞ்சேன், முட்டை இருக்கா, மீன் இருக்கா, சிக்கன் இருக்கா அப்படின்னு சொல்லி அதிகாரமாக கேட்பாங்க. முட்டை மார்க் வாங்குவான், படிக்கவே மாட்டான், முட்டை மார்க் வாங்குவான். ஆனால் முட்டை இருக்கா அப்படின்னு கேட்பான், சிக்கன் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஏன்? அந்த உறவு, அப்பா அம்மா பிள்ளைங்கிற உறவு. அதனால் ரொம்ப அதிகாரமாக அட்டகாசமாக பிள்ளைகள் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிச்சைக்காரன் அந்த மாதிரி கேட்க முடியாது. அவன் யாரும் நம்ம யாரும் உறவே கிடையாது. முன்னப்படி தெரியாதவங்க வீட்டுக்கு நம்ம போவோமா? கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கும் சண்டை, உறவு சரியில்லை அப்படின்னா அவங்க நம்மளை அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கு, திருமணத்துக்கு பத்திரிகை கூட வைக்க மாட்டாங்க. பத்திரிகை கேட்டால் போவோமா? போக மாட்டோம். அதுமாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னா அவங்கள கூப்பிடுவோமா? சண்டை, பரம்பரையாக சண்டை. வீட்டு வாசப்படியாக நம்ம வைக்க மாட்டாங்க. என்னை செத்தா கூட அவங்க வந்து என்னை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அவ்வளோ வெறுப்பு. ஏன்? உறவு சரியில்லை, உறவு இல்லை. பாவத்து நிமித்தமாக தெய்வத்துக்கும் நமக்குள்ள உறவு கட்டாயிருச்சு, துண்டிக்கப்பட்டது. அது மனுஷனுக்கு தெரியல. அதனால தான் மெய்யான தேவன் யார், அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், ஒன்றுமே தெரியல. ஆனால் கடவுள் அன்பாக இருக்கிறார், கடவுள் நம்மை நேசிக்கிறார். நம்மை நேசித்தபடினால தான் நம்மை தேடி வந்தார், நமக்காக மனித அவதாரம் எடுத்து வந்தார், நம்மை போல வந்தார், ஒரு ஏழ்மையின் கோலத்தில் வந்தார். அவர் ஒரு மிருகத்தை போல், பறவை போல், பாம்பு மாதிரிலாம் அவர் வரலை, நம்ம போல் வந்தார். நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தார். நான் ஏற்கனவே சொன்னபடி கண்டேரியாவில் கண் பார்வை கொடுத்தாரு, குஷ்ரோவிலை தொட்டு சுகப்படுத்தினார், நடக்க முடியாத நடக்க பண்ணார், செத்து போனாலும் கூட உயிரோடு எழுப்பினார். அவ்வளோ அன்புள்ள, வல்லமையுள்ள, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவை அப்படிப்பட்ட தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறான். இப்போ இந்த சகையை பற்றி சொன்னேன் இல்லையா, அவன் வருமான வரித்துறையில் இருந்தான், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், வருமான வரித்துறையில் இருந்து அதிகமாக லஞ்சம் வாங்கினான். யாருக்காவது வரியை குறைக்கணும்னு சொன்னால் உனக்கு நியாயப்படி 10,000 ரூபா வரி போடணும், ஆனால் உனக்கு 1000 ரூபா போடுறேன், எனக்கு ஒரு 4,000 ரூபா தா அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்குவான். இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி வாங்கி பெரிய பணக்காரன் ஆகிட்டான். யார்? சகை. அவனுடைய வாழ்க்கை அன்றைக்கு முற்றிலுமாக மாறியது. என்ன காரணம்? அன்றைய இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்குள்ளே வந்தார், அவனுடைய உள்ளத்தில் வந்தார், உள்ளத்திலே சகையை ஆண்டரை ஏற்றுக்கொண்டான். அதனால் இப்போ பண ஆசையெல்லாம் போயிட்டுது. முந்தி பணம் பணம் பணம்னு அலைஞ்சிட்டு இருந்தான். இப்போ பணம் வந்து குப்பையாக தெரியுது அவனுக்கு. எல்லாத்தையும் உதறி விட்டான், தூக்கி தூர போட்டான். ஆண்டர் எனக்கு போதும், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த மெய்யான சந்தோஷம், சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? 32வது வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இங்கே சொல்கிற பார்க்குறோம். அவர்கள் அவருக்கு பிரயத்தனமாக, அவரை சுற்றி நின்ற ஜனங்கள் அவருக்கு பிரயத்தனமாக என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாக இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்கிறேன்கிறார். யாரெல்லாம் பாவம் செய்கிறானோ அவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான். பாவம் செய்கிறவங்க, நம்ம பாவம் செய்கிறவங்களே நமக்கு தெரியாது, அந்த உணர்வே இல்லாதபடி அந்த பாவத்தினுடைய விளைவை நம்ம பார்க்குறோம். உணர்வு இல்லாமல் ஆயிடும். இப்போ இந்த குஷ்ணரோகியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஊசி வச்சு அவங்க விரலையோ அல்ல காலில் விரலையோ கையிலையோ ஊசி வச்சு குத்துனீங்களா எனக்கு உணர்வே இருக்காது.
சூடான ஒரு பாத்திரத்தையோ ஒரு பொருளையோ தூக்குனா கூட அவன் கையை சுடாது. அதான் குஷ்ரோகத்தினுடைய பயங்கரமான விளைவு. குஷ்ரோகம் வந்தவங்களுக்கு உணர்வே இருக்காது. அதனால தான் அவன் எல்லாத்தையும் இப்படி சூடானலாம் எடுத்து அந்த விரல்லாம் புண்ணாக இருக்கும், அந்த நகைலாம் கூட கொட்டிடும், ஒரு மாதிரிக்கு கை இப்படி ஆயிரும். இப்படி இல்லை குஷ்ரோகி இப்படி ஆயிரும். அந்த உணர்வு நரம்புகள் இருக்குல்ல, அந்த உணர்வு நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. அதை போல தான் அந்த பாவமானது குஷ்ரோகத்தை போன்றது. பாவம் செஞ்சு நமக்கு அந்த உணர்வே இல்லாமல் போய்விடும். இந்த முதல் சினிமாவில் நடிக்கிற ஒரு நடிகையை பார்த்திங்கன்னா, முதல் படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஐயோ பக்கத்தில் வந்து நிற்கிறானே, பக்கத்தில் நின்னா கூட பரவாயில்ல, திடீர்னு கையை மேலே போடுவான், அப்புறம் கட்டி பிடிப்பான், ஐயோ அப்படி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஒரு படம் முடித்து 2 படம் நடிச்சிட்டான்னு வைங்க, அப்புறம் அவளுக்கு உணர்ச்சியே இருக்காது. கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தா கூட ஒன்றுமே தெரியாது. இதுதான் பாவத்தினுடைய விளைவு. நல்லா புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த குஷ்ரோகம் மாதிரி குஷ்ரோக நோய் அதிகம் முத்தி சூடான பொருள் நெருப்பு தொட்டால் கூட சுடாது, உணர்வு இல்லாமல் ஆக்கிரும். பாவத்தினுடைய விளைவு அது. குடியாரனை பாருங்கள், முதல்ல கொஞ்சமாக குடிப்பான், ஃப்ரெண்ட்ஸு சொல்லாங்க கொஞ்சம் பெக்கு அடிப்பா, ஒன்றும் நல்லாயிருக்கும் பாரு அடிமா கொஞ்சமாக. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த உடம்பு அதை ஏற்றுக்கிடாது, உடனே வாந்தி வரும். ஐயோ என் சாக்கடையெல்லாம் குடிக்கிறான் அப்படின்னு இந்த உடம்பு சொல்லுது. முதல் குடித்தோடனே வாந்தி தான் வரும். அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து அதை உணர்வு இல்லாமல் ஆக்கி அதுக்கப்புறம் வாந்தி வராது. அப்புறம் குடித்து மயக்கம் தான் வரும். அப்புறம் அந்த மயக்கத்தில் அப்படியே சொர்க்கத்துக்கு போன மாதிரிலாம் இருக்கும். வீட்டில் எல்லோரும் பட்னியாக இருப்பாங்க, அவர் மட்டும் சொர்க்கத்தில் இருப்பார். அதுக்கு அடிமையாயிரும். அப்புறம் அதை விடவே முடியாது, சாகிற வரைக்கும் விட முடியாது, ரொம்ப கஷ்டம். அதாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார், பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், அடிமையான இருக்கிறவன் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். குமாரன்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. அப்போது ஒரு வீட்டில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்காருன்னு வைங்களேன், அவருக்கு பிள்ளைகள் இருக்காங்க, வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்வாங்க, அந்த பணக்காரன் வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு சாயங்காலமாக போயிடுவாங்க. அந்த வீட்டில் தங்க முடியாது. அவங்க யார், கூலிக்காரர்கள், வேலை செய்கிறவர்கள், வேலைக்காரர்கள், சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க. ஆனால் அந்த பணக்காரருடைய பிள்ளைகள் அது இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி ஆகிட்டு நாங்கள் போகிறோம், அப்படியே வேலையெல்லாம் முடிஞ்சு போகிறோன்னு சொல்லுவாங்களே பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எப்போதும் 24 மணி நேரம் வீட்டிலே இருப்பாங்க. அப்பா அம்மா பிள்ளைகள் வீட்டிலே இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து தான் அந்த குடும்பம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடணும்ல, இயேசுவின் குடும்பம் அப்படின்னு, நாமோ கர்த்தரின் பரலோக குடும்பம்னு சொல்லி, அந்த குடும்பத்துக்கு அந்த இயேசு கிறிஸ்து தான் தலைவர். ரேஷன் கார்டில் போட்டிருக்கோம் குடும்ப தலைவர் பெயர், ரேஷன் கார்டில் இருக்கா இல்லையா, ரேஷன் கார்டில் இருக்குது. அதுமாதிரி நம்ம இந்த குடும்பத்துக்கு தலைவர் யார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக சந்தோஷமாக அவர் பேச்சை கேட்டு சந்தோஷமாக கீழ்ப்படியணும். அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு உண்டாகும், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம சந்தோஷத்தினால நிரப்புவார். இப்போ அப்பா அம்மா பாருங்கள், பிள்ளைகள் கேட்டாலாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல, கேட்காதது கூட செய்கிறாங்கன்னு தெரியுமா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பிள்ளைகளுக்கு வந்து 5 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அவங்க சொல்லுவாங்க, அப்பா எனக்கு 5 வயசு ஆகிட்டு, இந்த ஊர்லேயே நல்ல ஸ்கூலில் பார்த்து என்னை சேர்த்து விடுங்க அப்படி எந்த பிள்ளையாவது கேட்டிருக்கா? அதுக்காக சேர்க்காமல் இருக்கிறோமா? நல்ல ஸ்கூலில் பார்த்து பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலில் சேர்க்குறோம்ல, கேட்காட்டாலும் செய்கிறோம்ல. அதே மாதிரி தான் கடவுளும், நம்ம கேட்காமலே கூட நல்ல நமக்கு நன்மையானது எதுன்னு அவருக்கு தெரியும். அவள் குழந்தைக்கு சோம் இல்லை, ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு உடனே அந்த குழந்தை சொல்லுமா, அப்பா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா, எவ்வளோ சோம் இல்லாமல் இருக்கிறேன், ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க, நல்ல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க அப்படியே குழந்தை சொல்லுமா, அது ஒன்றும் தெரியாது. அப்போ அப்பா அம்மா தான் தூக்கிட்டு ஓடுவாங்க, நல்ல ஆஸ்பத்திரி போய் நல்ல டாக்டரை பார்த்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி செலவு பண்ணி அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சொல்கிறது. என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம், என்ன காரணம், யாருமே சொல்ல மாட்டேங்க. என்ன காரணம்? உறவு, உறவு, அப்பா அம்மா பிள்ளைங்கிற உறவு. பிள்ளைகள் எப்போவுமே வீட்டில் தங்கியிருப்பாங்க. வேலை செய்கிறவங்க சாயங்காலம் 6 மணி ஆனால் போயிடும். இப்போ கட்டட வேலை செய்கிறோம், கொத்தனார் வர்றாரு, காலையில் 9 மணினா 9:30 வருவார். வந்து சில கொத்தனாரில் 9:30 வந்துட்டு பாக்கு வெத்தலெல்லாம் எடுத்து போட்டு பேசி ஈசி எல்லாம் குடிச்சு அப்படியே ஆரம்பிக்கிறதுக்கு 9:45 10 மணி ஆயிடும்.
அதே மாதிரி சாயங்காலம் 5 மணி 5:30 ஆனாலும் கடையை கட்டிடுவாங்க. எல்லாம் ஏற கட்டிட்டு 5:30 6க்குள்ளே ஓடியே போயிடுவாங்க. பிள்ளைகள் எப்படி ஓடி போயிடுவாங்களே விட்டு விட்டு இல்லை. இப்போ வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அது காரணம் என்ன? உறவுங்கிற வார்த்தையை மறந்துடுறாங்க. இப்போ யாருக்கும் உறவு வேணும்? நமக்கும் தெய்வத்துக்கும் உறவு வேணும். அந்த உறவு கிடைச்சிதா? நம்ம நாட்டில் நிறைய கோயில் இருக்குது, சந்தோஷம்தான். தடி குழுந்தெல்லாம் கோயில் நல்லது, கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் உறவு உண்டாச்சா? நம்மளோட வாழ்க்கை மாறிச்சா? மெய்யான சந்தோஷமான கிடைச்சிதா? கெட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைச்சிதா? கடவுள் பரிசுத்தமாக இருக்கான்னு சொல்லி பரிசுத்தமாக குளிச்சுட்டு சுத்தபத்தமாக கோயிலுக்கு போகிறோமே. நம்மளை அறியாமலே அறிக்கை செய்கிறோம், கடவுள் சுத்தமானவர் பரிசுத்தமானவர். இப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டாமா? அப்படின்னா தான் அந்த குடும்பத்தில் ஒன்றா இருக்க முடியும் இல்லையா? இப்போ பாருங்க, சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தெருவில் விளையாண்டுட்டு மண்ணில் விளையாண்டு சட்டையெல்லாம் அழுக்காக வந்துருக்கும், கலட்டவே மாட்டாங்க. எவ்வளோ அழுக்காக அப்படியே இருக்கும். சில பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டை பிடிச்சிருந்துன்னா கலட்டவே மாட்டாங்க. அழுக்காயிட்டுடா அதை துவைக்கலாம், வேறு சட்டை தரேன்னா கூட கேட்க மாட்டாங்க. அவனுக்கு தெரியல அழுக்காக இருக்குதே அப்படின்னு கூட தெரியல. சில பிள்ளைகளுக்கு குளிப்பாட்டினீங்கன்னா ஓன்னு அழுவாங்க. குழந்தைகளுக்கு சொல்கிறேன், சின்ன குழந்தைகள் அழுவாங்க. ஏன்? குளிக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்காக விட்டுருவோமா? குளிப்பாட்டுறோம்ல. அதே போல் நமக்கு எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, சுத்தபத்தமாக எப்படி இருக்கிறது, தெய்வத்துக்கு எது பிடிக்கும், தெய்வத்துக்கு எது பிடிக்காது, பாவம்னா என்ன, அது என்ன செய்யும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. கொஞ்சம் கூட கவலையே இல்லை. செத்தா எங்கே போவோம்? ஒன்றுமே இல்லை. நான் பாவத்தோடு மரித்தால் நரகத்துக்கு போகணும்னு கடவுள் சொல்கிறேன், நான் சொல்லலை. நம்ம உண்டாக்குனது தேவன் சொல்கிறார். அன்றைய இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் அந்த சொர்க்க ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்னு சொல்கிறார். ஏன் அவ்வளோ அடித்து சொல்கிறாரு, அதிகாரமாக சொல்கிறாருன்னா, நமக்காக அந்த சொர்க்க பாகியத்தை தர்றதுக்காக அவர் நம்மை தேடி வந்தார். நம்ம அவர்கிட்ட போல எத்தனை பேர் கடவுளை தேடி போகிறாங்க, ஆனால் பார்த்தாங்களா, வாழ்க்கை மாறிச்சா, மெய்யான சந்தோஷமான கிடைச்சதுன்னு தெரியல. ஆனால் கடவுள் நம்மளை தேடி வந்தார். நம்மை போல மனிதாதாரத்தை வந்து நமக்காக சிலையில் பலியானார், நமக்காக ஜீவனை கொடுத்தார். ஏதோ சில கொள்கையிலே சொல்லிட்டு போகலை, அவர் ஜீவனையே கொடுத்தார். அவரை அடக்கம் பண்ணாங்க, 3 நாள் உயிரோடு எழுந்தார், தான் தெய்வம் என்பதை நிரூபித்தார். திரும்ப சீக்கிரமாக வரப்போறேன்னு சொல்கிறாரே. அப்போ உடவரிக்குள்ளாக அவர் ஏற்றுக்கொண்டு அவரை போல பரிசுத்தமாக ஜீவிக்கிறார்களோ அவர்களே அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போவார். அவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். கிறிஸ்தவங்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் கிடையாது. அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அதுதான் இங்கே சொல்கிறாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலையாகவே இருக்கு. அப்போ பாவத்திலிருந்து விடுதலை தர்றதே ஒரே ஒருத்தர் தான் இந்த உலகத்தில், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே சொல்கிறாரு, குமாரன்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்குது. உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். வீட்டிலே அடிமையானவன் நிலைத்திருக்க முடியாது, வீட்டில் நிலைத்திருக்க மாட்டான். அப்பா இறந்தவொடனே, அப்பா அம்மா இறந்தவொடனே அந்த வீடு யாருக்கு சேரும், அந்த சொத்து யார்கிட்ட போகும்? வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கா போகும்? அல்லது இந்த வீட்டை ஒரு கொத்தனார் கட்டி கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த வீட்டுக்குள்ளே செத்தவொடனே அந்த கொத்தனார்கிட்ட கொடுத்துருங்க, அவர் எவ்வளோ வெயிலுன்னு பாராமல் மழைன்னு பாராமல் இந்த வீட்டை கட்டினார், இந்த கொத்தனாருக்கே கொடுத்துருங்க அப்படின்னு யாரோ சொல்லுவாங்களே? இது அப்பா அம்மா இருந்துட்டா வாரிசு, பிள்ளைக்கு தான் போகும். ஏன்? உறவு. எதை வேணாலும் மறந்துருக்கேன், இந்த ஒரே ஒரு சின்ன வார்த்தையை மறக்காங்க. என்னது? உறவுங்கிற வார்த்தையை மறக்காங்க. அந்த உறவை தர்றது ஒரே ஒருத்தர் தான். இப்போ பாருங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அம்மா குழந்தைய பெற்று எடுக்கிறாங்கல்ல, ரத்தத்தை சிந்தி பெற்று எடுக்கிறாங்க. எப்படி பெற்று எடுக்கிறாங்க? அம்மா ரத்தத்தை சிந்தி பெற்று எடுக்கிறாங்க. ரத்த சம்பந்தமான உறவு, தொப்புள் கொடி உறவும்பாங்கள்ல, ரத்த சம்பந்தமான உறவு. அதுபோல் இயேசுநாதர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் எல்லாருக்காகவும் எல்லாருடைய பாவங்களுக்கும் பலியானார், அவருடைய ரத்தத்தையே சிந்தினார். அந்த இரத்த சம்பந்தமான உறவு யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க உள்ளத்தில் அவர் வருவார். ஆவியாக இருக்கிறார், கண்ணால் பார்க்க முடியாது, உருவம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக நம்ம போல மனித அவதாரத்தை வந்தார், அவ்வளோதான். நமக்காக பலியாவதுக்காக வந்தார், என்னுடைய பாவத்தை போக்க வந்தார். நாம் பாவத்திலிருந்து தான் இழந்து போன உறவு, கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை நம்ம இழந்துட்டோம். எப்படி இழந்தோம்? பாவத்தினால இழந்துட்டோம். இழந்து போன அந்த உறவை திரும்ப தருவதற்காக அவர் வந்தார். அவர் ஆவியாக இருக்கிறார், உருவம் கிடையாது. அதனால் நம்ம அழைக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் வர்றாரு. அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றுறார். ரத்த சம்பந்தமான உறவு, அம்மா பிள்ளை மாதிரி இரத்த சம்பந்தமான உறவு. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டார். இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அவரை நம்பணும். இதுக்கு மதத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இயேசுநாதர் மதத்தை உண்டாக்க வரல, அவர் மத தலைவர் கிடையாது. உங்களுக்கு எனக்காகவும் சிலுவையில் பலியாக வந்தார். பாவத்து நிமித்தம் நம்ம இழந்து போயிட்டோம், தெய்வத்துக்கு நமக்குள்ள உறவை இழந்துட்டோம். இழந்து போன உறவை திரும்ப தருவதற்காகத்தான் அவர் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சங்கீதம் 112 பாருங்கள், இன்னும் 1-2 வசனங்களை பார்க்கலாம். சங்கீதம் 112 112வது சங்கீதம் முதல் வசனம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? நம்ம யாரை பாக்கியவான் சொல்கிறோம்? அம்பானி. நம்ம நாட்டிலே பெரிய பணக்காரர் அம்பானி தான். அவர் பாக்கியவான், கொடுத்து வச்சவர். அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அம்பானி தன்னுடைய மனைவிக்கு 10 கோடி ரூபாயில் ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. எவ்வளோ ரூபா? 10 கோடி. நான் 1 கோடி கூட நான் பார்த்ததே இல்லை. 10 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. பர்த்டே கிஃப்ட். நம்ம பிள்ளைகளுக்கு பர்த்டே கிஃப்ட்டுக்கு சாக்லேட் வாங்கி தருவோம், மிஞ்சி போனால் ஒரு கேக்கு வெட்டி தருவோம், கேக்கு வெட்டுவோம். அவர் என்ன செஞ்சார் பார்த்தீங்களா? 10 கோடி ரூபாயில் மனைவிக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். சர்வசாதாரணமாக எல்லாம் செய்வார். அவர் சொந்தமாக ஏரோப்ளைன்லாம் இருக்குது, சொந்தமாகவே வச்சுருக்கிறாரு. அவர் பாக்கியவான்னு எல்லாரும் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, கொடுத்து வச்சவருப்பா பாக்கியவான்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன வேதம் என்ன சொல்லி தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வார்த்தையை தினமும் படித்து அதில் பிரியமாக இருக்கணும், அதுக்கு கீழ்ப்படியணும். அவன் தான் பாக்கியவான். அவனுக்கு பணம் இருக்கா, ஆஸ்தி பாஸ்தி இருக்கா, அது பிரச்சனை இல்லை, அது முக்கியம் கிடையாது. இல்லாட்டா கூட பரவாயில்ல. ஏன்? அவன் இந்த உலகத்தோட்டு போகும்போது அவருடைய ராஜ்யம் அந்த சொர்க்கத்தில் என்னட்டுக்கு நித்தியமாக அவரோடு கூட இருக்கலாம். அம்பானி எவ்வளோ வருஷம் இந்த உலகத்தில் இருப்பார்? அம்பானி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கள? எல்லாருக்குமே தெரியும்னு இருக்கேன். நம்ம நாட்டிலே முதல் பணக்காரர் அவர் தான். அடுத்தது அதானி, அவரும் பெரிய பணக்காரர். அவர் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் இருப்பார்? 1000 வருஷம் இருப்பார். 1000 வருஷம் உயிரோடு இருப்பாரா? 100 வயசு வரைக்கும் இருக்கிறதே கஷ்டம். அவர் என்னென்ன குடிக்கிறாரோ என்னென்ன செய்கிறாரோ தெரில. காசு நிறையா வந்தால் சும்மா இருக்க முடியுமா? எல்லாம் வந்துடும், சீக்கிரம் போயிடுவார் அவர். அப்போ போகும்போது யாரும் எடுத்துகிட்டு போக முடியுமா? என் ஒய்ஃபு கூட வேலை பார்த்த ஒரு டீச்சர் இறந்து போயிட்டாங்க. ஒரு டீச்சரு அம்மா இறந்துட்டாங்க. பயங்கர சுகர். வேலையிலேருந்து ரிட்டையர் ஆன உடனே இறந்துட்டாங்க. அவர் உயிரோடு இருக்கார். சுமங்கலி. என்னது? சுமங்கலியாக இறந்துட்டாங்க, பாக்கியவாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த சாவுக்கு நாங்கள் போயிருந்தோம், நானும் என் வீட்டம்மாவும் போயிருந்தோம். அந்த ஒரே நகை பயங்கரமாக எல்லா நகை போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பாடியை வச்சுருந்தாங்க. சேலை, காஞ்சிபுரம் சேலை. இந்த சேலையே 50,000 ரூபா இருக்கும். அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்தது. அப்புறம் என்ன ஆகும்? சாயங்காலம் ஆனோடனே சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போவாங்கள்ல, தூக்கிட்டு போனோடனே அங்கே இறக்குவாங்க. இறக்கணுன்னே ஒன்று ஒன்றா வீட்டுக்காரர் நினச்சுவார், எல்லாத்தையும் கலட்டுவார். மோதிரம், செயின், வளையல், மெட்டியை கூட விட மாட்டாங்க, எல்லாத்தையும் கலட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அந்த விறகெல்லாம் அடுக்கி அது மேலே பாடியை வைப்பாங்க. வச்சோன்னா வெட்டி அந்த பிள்ளை கொல்லி வைக்கும். கொல்லி வச்சுன்னா எட்ட போயிட வேண்டியதானே, அங்கேயே இருக்க போகிறோம். அப்புறம் வெட்டியாக பாடு. அவன் வெட்டியான்னு சொல்ல, திரும்பி பார்க்க போங்க, திரும்பி பார்க்க போங்கங்கிறான். ஏன் என்ன இவன் திரும்பி பார்க்க போங்க ஏன்னு சொல்கிறான்னா, இல்லை அவன் திரும்பி பார்க்க போனா அந்த சேலையோட உருவிடுவான். அவன் வீணாக தானே போகுது, 50,000 ரூபா சேலை. அதை எடுத்துகிட்டு போய் அவன் விற்று காசு வைக்கிறவான். அது உருகிறத பார்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. இல்லை திரும்பி பார்க்காம போங்கப்பா அப்படிம்பான். மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா அம்மா? மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தா அம்பானிக்கு இதுதான், யாராக இருந்தாலும் இதுதான். நான் இவர் சொல்கிறார் வேதத்தில், யோபுங்கிற ஒரு பக்தன், பெரிய பணக்காரர் யோபு, அவர் சொல்கிறார், நான் நிர்வாணியாய் வந்தேன். அந்த காலத்தில் சினிமா பாட்டு உண்டு. ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா? வயசானவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா அப்படின்னு ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. சினிமா பாட்டாக இருந்தால் கூட நல்லா அர்த்தமுள்ள பாட்டு தான். பிறக்கும் போதே காஞ்சிபுரம் புடவையோட பிறந்தோம் இல்லையே, இல்லை? அப்போ எல்லாமே போயிடும், ஒன்றுமே இருக்காது. அவங்க பாக்கியவங்கள ஒன்றும் இல்லாமல் போகிறாங்களே. அப்போது இங்கே என்ன பார்க்குறோம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசையும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும். செம்மையானவர்களுக்கு, செம்மையானவர்கள் என்ன? தேவனுக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவர்.
அவருடைய வார்த்தையை படிக்கணும், தியானிக்கணும். அது என்ன சொல்லணும் அதுபடி நடக்கிறவங்க, நேர்மையாக நடக்கிறவங்க, உண்மை பேசுகிறவங்க. உண்மை பேசுகிறவங்க இந்த காலத்தில் பார்க்க முடியுதா? அரசியல்வாதியெல்லாம் பார்க்கணும், என்ன வாயத்தை இருந்தாலே போய் தான். அப்போ செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா. இருட்டுக்குள்ளே போனால் கூட அவங்களுக்கு வெளிச்சத்தை கடவுள் தருவார். அவன் இறக்கவும் மனவருக்கும் நீதிமன்றவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களே நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதிகமாக பணம் உள்ளவன் பாக்கியவான் இங்கே ஒரு வார்த்தை கூட வரல. அதிகமாக ஆஸ்தி வைத்திருக்கிறவன் தான் பாக்கியவான்னு சொல்லவே இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களே நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நித்திய புகழ்ச்சி உள்ளவன். துர்ச்சியை கேட்கறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மைமையாக உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். அவே துன்மார்க்கனை பற்றியும் வாசிக்கிறோம், நீதிமான்களை குறித்து வாசிக்கிறோம். நேர்மையாக நடக்கிறோம். தெய்வத்துக்கு பயப்படுற பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். தெய்வத்துக்கு பயந்து நீதியான காரியங்களை செய்கிற நீதிமான்களை குறித்தும் நம்ம பார்க்குறோம். யார் பாக்கியவான்கள்? கடவுளை ஏற்றுக்கொண்டு தெய்வத்துக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக ஜீவிக்கிறவர் பாக்கியவான்கள். அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியமாக சதாகாலம் அவரோடு கூட இருக்கலாம். இந்த பாக்கியத்திற்கு தான் அன்றைய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவு பாவத்தின் நிமித்தமாக அது போய்விட்டது. நமக்கும் தெய்வத்துக்குள்ள உறவு கட்டாயிருச்சு. அருந்து போன அந்த உறவை திரும்ப தரதான் இயேசு வந்து இவ்வளோ பாடுபட்டார். சிலுவிலே பலியாக வேண்டியதாக இருந்தது. அவருடைய இரத்தத்தை சிந்தினார். இது இரத்த சம்பந்தமான உறவு, இரத்த சம்பந்தமான ஒரு சொந்த இரத்தத்தை சிந்தினார். ஆடு மாடு கோழின்ற இரத்தம் இல்லை. தெய்வம் என்ன செஞ்சார்? நம்ம போல மனிதனை வந்து நமக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். மரித்து அடங்குனப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். திரும்ப சீக்கிரமாக வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. எதுக்காக வரப்போகிறாரு? மறுபடியும் பலியாருக்காக வரல. யாரெல்லாம் இயேசுநாதரை நம்பி விசுவாச உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் ஜீவித்தார்களோ எல்லாரும் அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அவருடைய ராஜ்யத்தில் மரணமே கிடையாது. அங்கே அந்த சொர்க்க ராஜ்யத்தில் சாவு கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, டாக்டர் கிடையாது, மருந்து மாத்திரை கிடையாது, சுகர் கிடையாது. இப்போ கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கூட சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் முந்தையெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் சுகர் வரும், சர்க்கரை வியாதி. இப்போ வந்து தினசரி வேலை செய்கிறவங்களுக்கு கூட சர்க்கரை வியாதி வருது, என்னெல்லாமோ வருது, இருதய வியாதி வருது. பேசிட்டு தான் இருந்தாருங்க, டீ கேட்டாருங்க, டீ கொடுத்து அப்படியே சாஞ்சிட்டாரு. சாஞ்சது தான். ஆகவே இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டு இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக ஜீவிக்கிறது என்றென்றைக்கும் அவருடைய ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தருவாராக. நன்றாக புரிந்து கொண்டோன்னு நினைக்கிறேன். இதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு மதம் நம்மளை காப்பாற்றாது, நம்முடைய சொந்தக்காரங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அப்படியே நான் அந்த டீச்சர் சொன்னேன்ல, அந்த டீச்சர் இருந்தவொடனே அந்த டீச்சருடைய கணவர் அப்படியே கையை பிடிச்சி அவரும் அந்த கணவரும் அந்த அம்மாவும் அப்படியே சொர்க்கத்துக்கு போனாங்களா? இல்லை, டீச்சர் தான் இறந்துட்டாங்க, கணவர் உயிரோடு தான் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டார். கலெக்டர் வருவார். ஆகவே ஆண்டதாமே நமக்கு உதவி செய்வாராக. அவரை புரிந்து கொள்வோம், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளலாம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பாக்கியவான்கள். பரிசுத்தமாக ஜெயிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வரிக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள். பணக்காரர்கள்லாம் பாக்கியவான்கள் கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் பணமாக இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி. பணக்காரர்களை கேட்டால் தான் தெரியும், ராத்திரி தூக்கு கூட வராது. இரத்த கொதிப்பு வியாதி, சர்க்கரை வியாதி, இருதய வியாதி எல்லாம் வந்துடும். கடைசியில் டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், உப்பு இல்லாமல் கேழ்வரகு கஞ்சியை குடிங்க. சொத்து கோடி கோடியாக இருக்குது, ஆனால் அவர் சாப்பாடு என்ன சாப்பாடு சாப்பிட்றாரு? கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கிறாரு. மனைவிக்கு கார் வாங்கி கொடுத்தால, எவ்வளோ ரூபா காரு? 10 கோடி காரு. ஆனால் அவர் சாப்பிட்றது கேழ்வரகு கஞ்சியில் உப்பு போடாமல் ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னார். அது கீழ்ப்படிஞ்சு, கடவுள் கீழ்ப்படிய மாட்டாங்க, டாக்டருக்கு கீழ்ப்படிஞ்சு உப்பு போடாமல் கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு கூட கிராமத்தில் இருக்கிறவங்க கூட உப்பு போட்டாவது குடிப்பாங்க. உப்பு போடாமல் மாளிகையில் இருந்துக்கிட்டு குடிக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஆகவே ஆண்டதான் உதவி செய்வாராக. அவரை நம்புவோம். ஆண்டரை இயேசு கிறிஸ்துவை விட்டுறாங்க. விட்டுட்டா உங்களுக்கு தான் நஷ்டம். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது.
நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போய் யாரும் நம்ம யாரும் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. அதுக்காக தான் இயேசுநாதர் வந்தார். அவரை நம்பணும், அவரை ஏற்றுக்கணும், அவருக்கு பிரியமாக அந்த உலகத்திலே ஜீவிக்கணும். அப்போ இந்த உலகத்திட்டு போகும்போது சந்தோஷமாக ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணலாம்.